கல்யாணி அந்த பேக் எடுத்துட்டு வா. கொண்டு வரேம்மா. ஏன் சுப்பிரமணி எப்படி இருக்கானோ தெரியல. அம்மா தாயே பகவதி, நீதாம்மா அவனை காப்பாத்தணும். என்னங்கம்மா? நான் ஊருக்கு போறேன். உன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்துனா நீ ஆத்துல இருக்க வேண்டாம், வெளியில போயிடலாம். செலவுக்கு கொஞ்சம் பணம் தர வச்சுக்கோ. இந்தா. சுப்பிரமணி, நீ எப்படி இருக்கியோ தெரியலையே. அம்மா தாயே பகவதி, நீதாம்மா சுப்பிரமணிய காப்பாத்தணும். என் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்கான்னா அந்த பகவதி தான் அவனை காப்பாத்தணும். 4 இடத்துல அடிபட்டிருக்கா, செத்து பழைச்சிருக்கான். 4 இடத்துல அடிபட்டிருக்கா? இதுக்கேண்டி அழுதுட்டு இருக்க? மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகிற சகஜம். 2 இடத்துலயா 4 இடத்துலயா? என் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்கு, நான் வேதனைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? எங்க ஊருக்கார் ஒருத்தர் சுப்பிரமணிக்கு அடிபட்டிருக்குன்னு போன் பண்ணி சொன்னார். அப்படியா? அப்ப உடனே கிளம்புடி. என்ன கார்ல கூட்டின்னு போய் அங்க விட்டுடுறேளா? ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்னு கேட்க மாட்டேங்கிறேன். கார் வேணாண்டி, பெட்ரோல் அதிகமாகும். பேசாம பஸ்ல போயேன். என் பப்ளி மாஸ் இல்ல, நான் சொன்னா நீ கேட்கணும். 100, 200, 300, 400 கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிடி. இப்ப பாரு கஞ்சத்தனம். கொண்டாங்க பெருசா. ஆஹா, 400 போச்சே. லாக்கர்ல வச்சுட்டா. நான் கிளம்புறேன்னா போயிட்டு வாடி. ஜாக்கிரதையா இருங்கோ. ஆத்த பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி எப்படி இருக்கானோ தெரியலையே. நான் வர வரைக்கும் வேலைக்காரி வரமாட்டா. நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ. செலவுக்கு மேல செலவாகுது. அடடா, ஊதுபத்தி ஒண்ணு கூட இல்லையே. துர்கா, நீ கடைக்கு போய் ஊதுபத்தி வாங்கிட்டு வரியாமா? இந்தா. ஊதுபத்தி பாக்கெட் ஒண்ணு தாங்க. குழந்தை இருமா. குழந்தை கடையில என்ன வாங்கிட்டு போற? தெரியாதா? ஊதுபத்தி. நீ இந்த மாமாவோட வீட்டுக்கு வந்தனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். உங்க அப்பா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் என் கார் ரிப்பேர் ஆனப்போ உங்க அப்பா தானே அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நில்லு குழந்தை, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாம அங்க போலாம். என் வீட்டுல லக்ஷ்மி இருக்கா. லக்ஷ்மி தரிசனம் நோக்கு கிடைக்கும். நானும் தர்மா அம்மாவை பாத்துக்கிட்டே இருக்கேனே நம்ம ஊர் கோவில்ல. அது விக்கிரகண்டி குழந்தை. நான் சொல்றது நிஜோ தேவியே. அந்த தேவிய பூஜை பண்ற சுவாமியவே பார்க்கலாம். சரி, அந்த அம்மாவே காட்டுங்க. நான் நோக்கு தேவிய காட்டுறேன். அந்த தேவி கிட்ட நீ பேசலாம். போலாமோ? வா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. பாப்பா, நீ தேவிய பார்க்கலாம். என்ன தேவிய பார்த்தோன்னே என்னென்ன கேட்க போற? இந்த பூஜைக்கு தேவையான பெண் வந்து கொண்டிருக்கிறாள். அவள் இங்கு வந்து சேர்ந்தவுடன் ஆசிரமத்திற்கு போய்விடுங்கள். இங்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். புரிகிறதா? அந்த வீரபத்ரன் திருடன். அதனால்தான் அவனை அங்கே விட்டுவிட்டு உன்னை அழைத்து வந்தேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பெண்ணே, உன்னை அனுகரிக்க தேவி இங்கேயே வரப்போகிறாள். இல்லை என்றால் வரவழைப்பேன். ஓம் காளி, மகா காளி, ஆவாகயா, ஆவாகயா. அந்த பெண்ணை அந்த பீடத்தின் மீது உட்கார சொல்றாருல. உட்கார்ந்துக்கமா, உட்கார்ந்து. சக்தி, ஒரு நிமிடம் நாம் இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் இந்த பெண்ணை பலி கொடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ வேண்டிக் கொண்டதற்காகத்தான் இந்த பூஜையை செய்கிறேன். இல்லை என்றால்
நீ சர்வ நாசமடைந்து விடுவாய். ஊருக்கு சென்ற உன் மனைவி திரும்பி வரமாட்டாள். நீ கூட ரத்தம் கக்கி செத்து போவாய். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா புதையல் மேலேயே நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். தேவியை பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்கல. நான் அம்மா கிட்ட போறேன். அம்மா அம்மா அம்மா. மகளே, உனக்கு தேவியை காண்பிக்கிறேன். நான் வரமாட்டேன். என்னை விடுங்க. என்னை விடுங்க அம்மா. கதவு தரங்க, கதவு தரங்க. நீ ஒன்னும் பயப்படாத. இந்த மாமா உன்னை காப்பாத்திருவேன். நீ அழாத, சரியா? வா 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 வா. அந்த பெண்ணை பலி கொடுப்பதற்கு முன்பு சில பூஜைகள் செய்ய வேண்டும். இன்னும் சில மணி நேரத்திற்கு இந்த பூஜையை செய்ய வேண்டும். பிறகு உனக்கு புதையல், எனக்கு சக்தி. குழந்தை, வீட்டுக்கு போற வழி தெரியும்ல? போ போ போ. வீரபாகு, அந்த குழந்தையை இப்படியே காப்பாத்து. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரிடா குரா, சீக்கிரமா வந்துட்டேன். துர்கம்மா, பகவதி காப்பாத்துமா. பகவதி அம்மா, துர்கம்மா, பகவதி துர்கம்மா, பகவதி அம்மா, அம்மா, அம்மா காப்பாத்து. அம்மா, அம்மா காப்பாத்துமா. துர்காவை காணுங்க. ஊதுபத்தி வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்புனேன். திரும்பி வரவே இல்ல. குழந்தைய தனியா எங்கேயும் அனுப்பாதான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் கடைக்கு போய் கேட்டா அவ ஊதுபத்தி வாங்கிட்டு எப்பவும் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காளோ என்னவோ. நீ போய் பாரு, நான் இப்ப வந்துடுறேன். புள்ளைய காணோம்னு அர்த்தராத்திரியில ஏன் வீட்டுக்கு வந்து கேக்குற? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, அங்க போய் சொல்லு போ. அம்மா தாயே, எதுக்காக என்ன இப்படி சோதனை பண்ற? என் பொண்ணு எங்கம்மா போனா? உன்னையே வணங்கி தன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்னையே கஷ்டப்படுத்துற சொல்லு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னதானே கதின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னையே இப்படி சோதிக்கிற? பார்வதி, அழாத பார்வதி, அழாத. இந்த ஆத்தா தான் நமக்கு புள்ளைய கொடுத்தா. அந்த ஆத்தாவே நம்ம கிட்ட புள்ளைய கொண்டு வந்து சேர்ப்பா. எனக்கு நம்பிக்கை வராது. என் பொண்ணு பாக்குற வரைக்கும் எனக்கு யாரு மேலே நம்பிக்கை வராது. உண்மையிலேயே நீ ஒரு தாய்னா என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. அப்படி நீ சேர்க்கல, நீ வெறும் சிலைதான். உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. நீ சொல்ல பாசத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஆத்தாவை திட்டாத, நான் சொல்றது கேளு. வா, நீ கூட வா. பார்வதி, நான் சொல்றது கேளு. என் பொண்ணு வர மாட்டாங்க. வா பார்வதி, அழாத.